வாக்குத்தத்தம் உன்னுடையது. பலருடைய வாழ்வில் மனிதர்களுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கிறது. அப்படி நடந்தால்தான் இவ்வுலகத்தில் வாழ முடியும், உயர்வுகளை காண முடியும், நன்மைகள் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும் என்று அனித்தியமான நன்மைகளையே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் பிரியப்படுத்தி வாழ வேண்டிய ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். வேத புத்தகம் நமக்கு அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், அவர் நம்மை தேடுகிறார். அவர் நமக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார். தம்மிடம் வருகிற, தமக்கு பிரியமாய் வாழ்கிற எல்லாருக்கும் அவர் நன்மை செய்கிறார். அவர் நம்மை உயர்த்துவாரானால் அந்த உயர்வை ஒருவராலும் தடுக்க முடியாது. அவர் நம்மை நடத்தும் போது நாம் வழி விலகி போக மாட்டோம். அவருக்கு பிரியமாய் வாழ்ந்துவிட்டால் அவர் நமக்கு சமாதானம் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் நினைக்காத உயரங்களில் நம்மை நிறுத்துவார். அவர் ஆசீர்வதித்தால் அதை ஒருவராலும் திருப்பக்கூடாது. அந்த ஆசீர்வாதம் நிலையாக இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட அதிகாரம் கொண்ட ஒரு ஆண்டவர் உன்னோடு இருக்கும்போது நீ ஏன் மனிதர்களை பிரியப்படுத்தி அவரின் நிலையான நன்மைகளை இழக்கிறாய்? இன்று ஒரு தீர்மானம் பண்ணு. மனிதர்களை பிரியப்படுத்துவதை விட்டு ஆண்டவரை பிரியப்படுத்துவேன், அவர் தரும் நன்மை போதும் என்று இன்று உன்னை ஒப்புக்கொடு. அவருடைய நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற்று நீ அநேகருக்கு சாட்சியாக வாழ்வாய். ஆதார வசனம், நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். 2 கொரிந்தியர் 5:9.